வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன் திஸ் வீடியோவில் அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து வந்துருக்கூடிய சம் மேஜர் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்டேட் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்க, அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய முக்கியமான மெயின் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸை வந்து நாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன காயின்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இல்லை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏடிசி 20 ஸ்டேபிள் காயின்ஸை வந்து USDA அண்டு CNYC இந்த ரெண்டு காயினும் வந்து ஸ்டேபிள் காயின் அண்ட் ஏடிசி 20 ரன் ஆகக்கூடிய பிட்காயின், எத்தீரியம், BNB, சொலானா, ட்ரான் அண்டு மேக்ஸ் காயின் இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க ஸ்வாப் பண்ண முடியும். எதை வச்சு ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னாக்க பேபால் USDTயை வச்சியும் அதே சமயத்தில் டெதர் USDTயை வச்சியும் USD அண்டு US டாலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய இந்த காயின்ஸ் வந்து நம்ம பை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அந்த போர்ட்டலுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நேம் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் கொடுங்க, அட்ரஸ் ப்ரூஃபில் கொடுக்குற மாதிரி. அடுத்து வந்து யூசர் நேம் கேட்கும். நம்ம யூசர் நேமை பொறுத்தவரைக்கும் நம்ம விருப்பம். அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் OTP வரும் இமெயிலுக்கு. OTPயை பொறுத்த வரைக்கும் மெயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெல்கம் லெட்டர் வரும், அதுக்கப்புறம் தான் OTP வரும். கொஞ்சம் லேட்டாகி தான் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி OTP ரிசீவ் ஆனதுக்கப்புறமேலு நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். சப்போஸ் OTP எனக்கு வரல சார் அப்படின்னாக்கா திரும்ப ரீசெண்ட் OTP கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு OTP வரும். அந்த OTP என்ட்ரி பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா. ஸோ ஏடிசி 20 டைரக்ட் அஃபிஷியல் பர்ச்சேஸ் போர்ட்டல், அதாவது ஏடிசி பிளாக் உடைய காயின்ஸை வந்து அஃபிஷியலாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான போர்ட்டல் இது. ஸோ பேங்க் கிரேட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் குளோபல் செட்டில்மெண்ட் பை ஏடிசி 20 ஸ்டேபிள் காயின்ஸ் USDA அண்ட் CNYC நான் சொன்ன விஷயங்கள் தான். அண்ட் ப்ரைமரி அசட்ஸ் வந்து BTC, எத்தீரியம், BNB, சொலானா. ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிக விரைவில் அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் கூட ஐ லவ் யூ காயின், பிரிக்ஸ் காயின், அப்பெக் காயின் இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்பொழுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கரன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிடும். ஸோ என்னென்ன கரன்சிஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ பேபால், டெதர், US டாலர் அண்ட் USDC காயினை வச்சு நம்ம ஷாப்பிங் பண்ண முடியும். என்னென்ன காயின்ஸ் அப்படின்னாக்க இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ BNB, BTC, CNY அண்ட் MX அண்டு எத்தீரியம், சொலானோ அண்டு ட்ரான். ஓகேவா, ரைட். சரிங்க சார். இப்போ நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக நம்ம பண்ண முடியுமா அப்படின்னாக்க பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம KYC வந்து அப்ளை பண்ணி ஆகணும். KYC அப்ளை பண்ணால் தான் நம்ம அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ KYC அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் அக்கௌண்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேலுக்கு மேலே மெனு பாரை செலக்ட் பண்ணுங்கள். இதில் மை எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மை எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்னு வரும். இதில் உங்களுடைய KYC அப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ KYC அப்ளிகேஷன் வந்து இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, கரண்ட் லிவிங், சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, போஸ்டல், இமெயில் இதெல்லாம் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கேட்குறாங்க. ஆதார் கார்டு, அப்படி இல்லை அப்படின்னாக்க டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்களுடைய பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அதாவது 90 நாளுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்க 90 டேஸ் பிஃபோருக்கு வந்து கொடுத்ததா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஆதார் கார்டெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இருக்கிற டீட்டெயில்ஸை கொடுங்க. ஓகேவா, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி வந்து பார்த்திங்கனாக்கா அதே தான் 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபைல் சைஸ். அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி 1 MBக்கு மேலே இல்லாத அளவுக்கு ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஐடி டாக்குமெண்ட் டைப் வந்து அதே தான் பாஸ்போர்ட்டு, நேஷ்னல் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு தான். ஓகேவா. ஸோ ஆதார் கார்டு தான் எல்லாத்துட்டும் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதையே கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க. அப்படின்னா பாஸ்போர்ட் என்ட்ரி இருக்குதுன்னா பாஸ்போர்ட் கொடுங்க. ஓகேவா. ஐடி டாக்குமெண்ட் டைப்பு, ஐடி நம்பரு, இஷ்யூவிங் கண்ட்ரி நம்ம கண்ட்ரி தான். எக்ஸ்பைரி டேட் வந்து ஆதார் கார்டுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஸோ மற்ற ரெண்டுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். எக்ஸ்பைரி டேட்டு ஆதார் கார்டுக்கு இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு கேட்குறாங்க. அதாவது வந்து நம்ம $1 லட்சம் மேலே உள்ளே கொண்டுட்டு போய்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னம்னாக்க நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னாக்கா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா,
அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆன்லைனில் கூட நம்ம ஸ்க்ரீன்ஷாட் கூட நம்ம என்ன பண்ண எடுத்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கரண்ட் ஆக்குபேஷன் வந்து செல்ஃப் எம்ப்ளாயின்னு போட்டுக்கோங்க. ஓகே, கரண்ட் ஆக்குபேஷன் வந்து செல்ஃப் எம்ப்ளாயின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பெப் டிக்ளரேஷன் வந்து நோன்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்துங்க. சாங்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரி அட்டஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபி வித் ஐடி ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டன் நோட் ஏடிசி 20 டைரக்ட் ஐ கன்சன்ட் டு டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேசி எம் டேட் மந்த் டேட் இயர். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃபி எடுக்கணும். எப்படி அப்படின்னாக்கா நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃபில் அந்த ஐடி ப்ரூஃபை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பரில் ஏடிசி 20 இங்கே மேலே இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் எழுதணும். ஏடிசி 20 டைரக்ட் ஐ கன்சர்ன் டு டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு போட்டு மாதம் என்ன மாதம், டேட்டு, இயரு, நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் கேஒய்சி அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைய டேட்டு, அன்றைய மந்த்து, அன்றைய இயரு அதை போட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் இதை எழுதியிருக்கணும். ஐ கன்சர்ன், அதாவது ஏடிசி 20 டைரக்ட் ஒரு சின்னதாக ஒரு கோடு மேலே டபுள் கொட்டேஷன் அதெல்லாம் போடுங்க. எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதுங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு மேலே உங்களோட ஐடி ப்ரூஃப் அப்படியே வச்சு கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எழுதியிருக்கிறது அந்த ஒயிட் பேப்பருக்கு மேலே ஐடி ப்ரூஃபு, அந்த ஐடி ப்ரூஃபுக்கு கீழே இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அப்படியே உங்கள் ஃபோட்டோ அப்படியே பேப்பரோடு அந்த எழுதியிருக்கிற லெட்டர்ஸோடு உங்கள் ஐடி ப்ரூஃபோடு உங்களுடைய முகத்துக்கு கீழே வச்சு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணுவாங்க, அப்டேட் பண்ணணும். உங்கள் கழுத்துக்கு கீழேயோ அப்படி இல்லைனாக்கா உங்கள் ஷோல்டர்லையோ, ரைட் ஷோல்டரோ லெஃப்ட் ஷோல்டரோ நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துருக்கணும். ஓகேவா? அந்த செல்ஃபி ஃபோட்டோவில் நீங்கள் எழுதியிருக்கிற அந்த வேர்ட்ஸ் தெரியணும், உங்களை ஐடி ப்ரூஃபும் வந்து தெளிவாக தெரியணும், உங்கள் முகமும் தெரியணும். அந்தளவுக்கு ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. கீழே வந்து அடுத்த பாக்ஸுக்கு வந்து எஸ், கன்சர்ன் டு டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேசிக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பை சப்மிட்டிங் யூ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கன்சர்ன் ப்ரைவேசி அண்ட் சர்டிஃபை த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் இஸ் அக்யூரேட்ஸ். ஓகே, எஸ் கொடுத்துருங்க அதுக்கெலாம். ஓகேவா? ரைட், அவ்வளோதான். யூ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேசி பாலிசி அண்ட் சர்டிஃபை த இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைடட் இஸ் அக்யூரேட். எஸ்ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து காயினே வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் என்னக்கூடிய காயின்ஸை வந்து நம்ம ஓனாக வச்சுருக்கணும் அப்படின்னாக்க, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பேங்க் கிரேடு கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்க எந்த அளவுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் செக்யூர்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய காயின்ஸை வந்து பை பண்ணுறதுக்கான போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்கனாக்க அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய அப்போ அட்லாண்டிஸ் காயினுக்கான ப்ரைஸ் வந்து என்னவா வரும்னு நினச்சி பாருங்கள். காயினுக்கான சப்ளை வந்து ஜஸ்ட் 10 பில்லியன் தான். அதில் வந்து வெறும் 10 கோடி காயின் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு வந்து நம்மளுக்கு சர்க்குலேட்டிங் சப்ளைலே கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக காயினோட ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் பம்ப் ஆக போகுது. இவங்களோட டெக்ஸ் அண்ட் WTF அடுத்தவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லாம் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அட்லாண்டிஸ் காயின் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் அட்லாண்டிஸ் காயினை பேஸ் பண்ணி ட்ரேடிங் நடக்கக்கூடிய நிறையா காயின்ஸ் வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கொண்டுட்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அட்லாண்டிஸ் காயினை வச்சு மற்ற காயின்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ எப்படி நம்ம பினான்ஸ் காயினை வச்சு யூஸ் பண்ணி BNB பேரில் ட்ரேட் நடக்குது, எத்திரியம் காயினை வச்சு எத்திரியம் காயினில் ட்ரேட் நடக்குது, இந்த மாதிரி அட்லாண்டிஸ் காயினை வச்சு அட்லாண்டிஸ் காயினில் ட்ரேட் நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நம்மளுக்கு WTF வந்து லான்ச் ஆகணும். WTFும் அட்லாண்டிஸ் எக்ஸும் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்க ATCக்கான ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல ப்ரைஸ் கொண்டுட்டு வந்தே ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு குளோபல் பிளாட்ஃபார்ம்லேயும் ப்ரோ பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இன்னும் காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது எதிர்பார்க்குறது வந்து எக்ஸும் WTFும் தான். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக மிக விரைவில் லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய காயின்ஸை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், KYC கம்ப்ளீட் பண்ணி ஃபண்டை டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க காயினை வந்து ஸ்வாப் பண்ண முடியும்.
ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். நான் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபண்டு டெபாசிட் பண்ணி ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்படி அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் கொடுக்குறேன். இப்போதைக்கும் வந்துருக்கூடிய அப்டேட்டை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.